அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சுதாம். இந்த பதிவில் லாண்ட்ரியில் எப்படி நம்பர் கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு 12 ராசிகளுக்கும் பொதுவான எண்களை வைத்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்த்துடலாம். அதாவது பொதுவாகவே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாண்ட்ரியில் ஒரு முறைக்கு பல முறை கூட அவர் வின் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு முறைக்கு பல முறை கூட அவர் வின் பண்ணுவார். ஏதாவது ஒரு சிறிய பரிசு தொகை கூட அவர் வாங்கிக்கிட்டே இருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் ஃபஸ்ட் டைமை வாங்குற போது அது எந்த நம்பரில் பரிசு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுவார். 2வது முறையும் அதே நம்பரை தான் செலக்ட் பண்ணி எடுப்பார். அந்த 2வது முறை விழுகலைன்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் அதே நம்பரை தான் தேடி எடுப்பார். அந்த எந்த நம்பருக்கு பரிசு கிடைச்சிச்சோ அதே எண்களை தான் மாற்றி 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 அதுக்குள்ளேயே தான் அவர் ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி அவர் எடுக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதே நம்பருக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு நாள் லைனில் வந்துடும். அப்போ மறுபடியும் ஒரு பரிசு வின் பண்ணுவார். அது எடுத்துட்டு வின் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே நம்பரை தான் தேடிக்கிட்டே இருப்பார். அந்த நம்பர் இல்லைன்னா அவர் வாங்கவும் மாட்டார். அந்த நம்பர் இல்லைன்னா அவர் அதை செலக்ட் பண்ண மாட்டார். அந்த நம்பர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பார். கிடைக்கலன்னா விட்டுருவார். இது மாதிரி பல முறையும் அவருக்கு ஃபஸ்ட்டு எந்த நம்பரில் அந்த பணம் கிடைக்குதோ, அது வின் ஆகுதோ அதே நம்பரை நோட் பண்ணி வச்சு அதையே பல முறை ட்ரை பண்ணுற போது அவருக்கு 1க்கு 2, 3 தடவை அவர் லாட்டரியில் வின் பண்ணிடுவார். இதே மாதிரி பல இடங்களில் நடந்திருக்குதுங்க. இதே மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி அமைப்பில் தான் பரிசு வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன நினைப்போம், அவர் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 தடவை 3 தடவை அவரே லாட்டரியில் வாங்குறாரு, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நாம் என்ன நினைப்போம், இந்த நம்பரில் கிடைக்குமா, அந்த நம்பரில் கிடைக்குமா, அதை எடுத்தால் விழுகுமா, இதை எடுத்தால் விழுகுமா அப்படின்னு சொல்லி நாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம் ஒரு சிலர். ஆனால் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லைனில் தான் போயிட்டுருப்பாங்க. இதுதான் ஒரு சூட்சுமம். இந்த சூட்சுமத்தை வச்சு தான் சில பேர் அதிகமான ஒரு தொகையை வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது நேர காலம். அது சிலருக்கு நேர காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா அவருக்கான நாள், நட்சத்திரம், அந்த கிரக அமைப்புகள், அந்த தசாபுத்திகள் எல்லாம் கரெக்டாக செலக்ட் ஆகி நிற்கும். கோச்சார கிரகங்களும் அதே மாதிரி கரெக்டாக செலக்ட் ஆகி நிற்கும். அவர் பிறக்கின்ற பொழுதே அவருக்கு கரெக்டாக அந்த அமைப்பு வேற இருக்கும். அந்த நேரம் வர்றபோது அவரே போய் தேடி பார்க்கட்டி அவரை தேடி வந்துடுது அந்த பரிசு இல்லைங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனால் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இன்னொருத்தவங்க கொண்டு கையில் கொடுத்துருவாங்க. இவர் ஒரு தடவை 2 தடவை வேணாம்னு சொல்லுவார். ஆனால் அவங்க இந்தாங்க வச்சுக்குங்க வச்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வலுக்கட்டாயமாக தான் வாங்குவார். அதுவும் அவருக்கு நேரம்தான். இந்த மாதிரி பல முறை பல பேர் பல தடவை பரிசு வாங்குற மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க, இதை மாற்றி அதை மாற்றி நம்பரை மாற்றி மாற்றி போடுவாங்க. அவங்களுக்கு செலக்டே ஆகாது. இது தாங்க இந்த ஜாக்பாட் வின் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த ஒரு மெத்தேடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதில் எப்படி நம்பர் கெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தேடே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போது 12 ராசிகளுக்கும் 6 இலக்க எண்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் இதில் கொடுத்துருக்குறேன். இது ஒவ்வொரு ராசிக்கும் 5 எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது ராசியின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில், கிரக அமைப்பின் அடிப்படையில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகள், இவர்களை வச்சு தான் நான் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். மற்றபடி நானாக எதையா ஒன்று கொடுப்போம், எதையா ஒன்று வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த பதிவில் நான் கொடுக்கவே கிடையாதுங்க. ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளை வச்சு தான் நான் இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர் கரெக்டாக ஓரளவுக்கு சூட் ஆகி தான் வரும். நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோக்குள்ளே நிறைய நண்பர்கள் ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் கொடுத்ததில் கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளிநாடுகள்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த என்னுடைய வீடியோவில், இந்த ஷார்ட் வீடியோவில்
பெரிய வீடியோவில் நான் நம்பர் கொடுக்கும்போது அதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருது. இப்படியெல்லாம் வந்து அவங்க கிடச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. கிடச்சிருக்கு சார், இதை வந்து எனக்கு கண்டினியூவாக கொடுங்க. இந்த நம்பர் வந்தால் நான் எடுப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். அன்றைக்கு எனக்கு காசு மிச்சம். அந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். 30 நாள் விடாமல் உழைச்ச காசு கொண்டு போய் போடுறதுக்கு நமக்கான நம்பர் வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிற போது அந்த நம்பர் வந்தால் எடுப்போம். அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ற போது மற்ற நாட்கள் அப்படிங்கிற வந்து நம்ம செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதில் ஒரு சிக்கனமான நடவடிக்கை தான். உழைச்ச காசு சேமிப்பாகும், மற்ற செலவுக்கு ஆகிக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நான் சில பேரை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதக ரீதியாக உங்களுக்கான நேர காலங்களை பாருங்கள். அந்த நேர காலங்கள் சரியாக வந்தால் நம்ம அதில் மூவ் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம் அப்படின்லாம் சொல்லியெல்லாம் நான் நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு நான் வீடியோ மூலமாகவே சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து வந்து உங்களை நீங்கள் அதிகமாக இந்த இதில் வந்து முயற்சி பண்ணாதீங்க. நமக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அதுவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடியது, சொல்லாமல் வரக்கூடியது. அப்படி இருக்கிற போது முயற்சியும் வேணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த பதிவில் வந்து நான் வந்து 12 ராசிகளுக்கும் இந்த எப்படி 6 இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து கேரளா ஓணம் பம்பர் லாட்டரியை வந்து 25 கோடியை குறி வைக்கிறாங்க. இது நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், நம்ம லைஃபே தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. பணத்துக்கு மேலே பணம் இருக்கிறவங்களும் பணம் இன்னும் வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறீங்களே தவிர போதும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்குறது கிடையாது. ஒரு சாதாரண அதிதிக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டு அதோடு அவர் திருப்தி ஆகிட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவர் தேடி போய்கிட்டே இருப்பார் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றையும் அதிகமாக தேடிக்கிட்டு தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் வந்து லாட்டரியில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புதையல். அந்த புதையல் கிடைச்சால் நல்ல விஷயம்தான். அந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் இருக்கும் இல்லைங்களா? அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இருக்கும், இல்லாமலாம் போகாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வந்து பொதுவான எண்கள் அப்படிங்கிறது 1, 5 மற்றும் 3, 6. 1, 5, 9 மற்றும் 3, 6. இந்த 5 எண்கள் பிக்சடா மேஷராசிக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடியது. மற்றபடி வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ராசி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அந்த ராசிக்குள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அந்த நட்சத்திரத்தோட அதிபதி ஒருத்தர் இருப்பார். அதை வச்சு நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பொதுவான கொடுக்கக்கூடிய 5 எண்கள். இந்த 5 எண்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு கன்ஃபார்மாக பொருந்தி வரக்கூடிய எண்கள். இந்த மேசராசிக்கு இந்த எண்களை வச்சே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு குறுகிய அமௌண்ட்டாவது அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த எண்களை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 1, 5, 9 மற்றும் 3, 6 எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. 159 அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி இருக்கிற 1, 5, 9 செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2 எண்களை வச்சு இது எப்படி அமைக்கிறது அப்படின்னு கேட்டால் 369. நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 1, 5, 9 இருக்கும். அடுத்தாப்புல வர்ற 3 நம்பர் வந்து 3, 6. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய 9ஆம் நம்பர் அங்கே வந்துடும். இப்படித்தான் இந்த நம்பரை வச்சு நம்ம 6 இலக்க எண்கள் அமைக்கிறது. அப்போ 159, 369. இது 6 இலக்க எண்கள் மேசராசி. அதே மாதிரி அடுத்ததாக ஒரு நம்பர் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 591, 639. இந்த எண்களில் தான் இந்த 6 எண்களும் இருக்கும். சரி சார், 0 வராதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம். நீங்கள் இப்போ நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க, 6 நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 159, 369 நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 இல்லைங்க, 360 இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நடுவில் வருதுங்க,
159 இல்லைங்க, ஆனால் 150 வருங்க, ஓகே தான். அதுக்கப்புறம் 159க்கு 105 ஆரம்பிக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். எப்படி வச்சாலும் இந்த எண்கள் தான் அதில் வரும். புரியுதுங்களா? அடுத்த மூன்றாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறோம். 951 539 போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் நம்பர் தான். 639 593 அப்படின்னு சொல்லி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் உங்கள் நம்பர் தான். 559 519 அப்படின்னாலும் 6 இலக்க எண்களில் இதுவும் உங்களுடைய எண்கள் தான். 391 599 அப்படின்னாலும் உங்கள் எண்கள் தான். ஆக மேச ராசிக்கு 1, 5, 9 மற்றும் 3, 6 இந்த எண்களை வச்சு 0 அப்படிங்கிற ஒரு பொதுவான எண், அதையும் வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். 4 எண்கள் அப்படிங்கிறது இதே தான். இந்த எண்களை 4 இலக்க எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வைக்கலாம். ஃபிக்ஸடாக இதுதான் மேஷ ராசிக்கு அப்படிங்கிறது பொதுவான எண்கள். இதை வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வழியில் அந்த தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கியே பயணிக்கணும். அந்த எண்களை வச்சே மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ரிஷபம் ராசிக்கு பொதுவான எண்கள் அப்படிங்கிறத இதில் நான் கொடுத்துருக்குறேன். 2, 3, 4 மற்றும் 7, 5. இந்த 2, 3, 4 மற்றும் 7, 5 அப்படிங்கிறது இது ரிஷப ராசிக்கான 5 எண்கள். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அந்த 234 அப்படின்னு ஆரம்பித்து 754 இவ்வளோதாங்க மேட்ரு. இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 234 அடுத்தாப்புல வரக்கூடிய 3 நம்பரு 754. இதை கண்டிப்பாக எப்படி நம்ம செய்யலாம். இப்போ 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 47 54 வரும் லாஸ்ட்டில் பாருங்கள். இந்த 47 54 அப்படிங்கிறது அடிக்கடி பரிசு கிடைக்கக்கூடிய எண். இதை கண்டிப்பாக சில பேர் வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 0த்தை நீங்கள் இந்த எண்களுக்குள்ள எதையாவது ஒரு இடத்துல வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததான் இதே எண்களை வச்சு 347 543 அப்படின்னு போட்டு பாருங்க. ஆரம்பத்திலேயும் 3 இருக்கும், கடைசிலையும் 3 இருக்கும். இதுக்குள்ள அந்த எண்கள் வரும். அப்போ 347 543 இந்த 5 எண்களுக்குள்ள தான் வருது. அப்போ செலக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அடுத்ததாக 44 77 17 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரு நம்ம பார்க்குறோம். இது எப்படிங்க செலக்ட் ஆகுமா, சூட் ஆகுமானா? கன்ஃபார்மாக ஷூட் ஆகும். அழகான ஒரு ஃபேன்சி நம்பர். இப்படி ஒரு பிடித்தமான நம்பரை எடுக்கிற பொழுது இதில் சில நேரத்தில் பரிசே கிடைக்காட்டியும் கூட ஒரு மன திருப்தியாக இருக்கும். இந்த நம்பர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், ஒரு மன திருப்தியாக இருக்கும். நல்ல நம்பர் தான் எடுத்தோம், விழுகலை, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ 44 77 17னா கன்ஃபார்மாக உங்கள் நம்பர் தான். 57 43 22னா நம்ம நம்பர் தான். 22 54 27னா நம்ம நம்பர் தான். ஆக இதே எண் அப்படிங்கிறது 6 எண் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பொதுவாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற போது நீங்கள் எப்படி வேணாலும் இந்த எண்களை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக இதே எண்கள் கண்டிப்பாக இருக்கும். இது ரிஷபராசி. அதே மிதுனம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தா, மிதுனம் ராசிக்கு 4 7 8 மற்றும் 6 3. இந்த 4 7 8 மற்றும் 6 3 இந்த எண்கள் வந்து பொதுவாக மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய யோகமான எண்கள். இந்த எண்களை வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போது 6 நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 478 638 478 638. இப்போ இந்த நம்பரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படியே உங்களை அழகாக கண்ணை பறிக்கும். இதே 4 இலக்க எண்களாக வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 86 38 கன்ஃபார்மாக இதுக்கு அடிக்கடி இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எண்கள் வருகின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அடுத்ததாக 78 63 87
78, 63, 87. இதுவும் இந்த மிதுன ராசிக்குள்ளது தான். 87, 48, 36 அப்படின்னாலும் உங்கள் எண் தான். 66, 37, 77 அப்படின்னாலும் உங்கள் எண் தான். அதே மாதிரி 48, 77, 87 உங்கள் நம்பர் தான். ஆக இந்த மிதுன ராசிக்காரவங்க இந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணால் கன்ஃபார்மாக பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 4 நம்பர் செலக்ட் பண்ண 77, 87 வருதுங்க. இது அடிக்கடி வரக்கூடிய நம்பர் தான். சரி, 77, 77 4 7 வந்தால் கரெக்டாக உங்கள் நம்பர் தான். 87, 77 உங்கள் நம்பர் தான். ஆக இந்த மாதிரி தான் உங்களுக்கான வின்னிங் கிடைக்குமே தவிர வேறு வழியில் உங்களுக்கு கிடைக்காது. ஆக இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2, 4, 6 மற்றும் 8, 9 இது வந்து பொதுவான எண்கள் கடகராசி. இந்த எண்களை பயன்படுத்துகின்ற போது ஆரம்பத்தில் வரிசை எழுதுங்க. 246, 986 இதுதான் உங்கள் நம்பர். இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிற பார்க்குற போது 246, 986 அப்படின்னு போட்டால் அந்த 6 இலக்க எண்கள் சரியாக இருக்கும். இதில் 4 இலக்க எண்களாக பார்க்கின்ற போது 69, 86 சரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் அது ஒரு மன திருப்தியாக இருக்கும், இந்த நம்பர் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அதே மாதிரி 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 46, 89, 46 46, 89, 46 உங்கள் எண் தான். ஃபஸ்ட்டில் ஏதாவது ஒரு எண் ஆரம்பிக்கலாம், முடிகிற போது ஏதாவது ஒரு எண் இதே எண்ணில் முடியும். 0 அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம், நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தப்போ. 68, 96, 42 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நம்பர் தான். 64, 26, 49 வந்தாலும் உங்கள் நம்பர் தான். ஆக இந்த மாதிரி தான் வந்து நம்ம பொதுவாக ராசி அடிப்படையில் நம்ம 6 இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறது. இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். அடுத்ததாக சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கும் மேச ராசிக்கும் ஒரே மாதிரி அந்த ஆரம்ப எண்கள் வரும். 1, 5, 9 இது வந்து ராசி தத்துவத்தில் இருக்கக்கூடியது. இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கும் வரும். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அங்கே 3, 6ன்னு கொடுத்துருப்பேன் மேச ராசிக்கு, இங்கே 6, 3ன்னு கொடுத்துருப்பேன். இது எப்படிங்க செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 159 அப்படின்னு சொல்லி ஆரம்ப எண், அடுத்தது பார்த்தாக்கா 369 இப்படி முடிஞ்சிருக்கும். ஆக இந்த எண்களை வச்சே தான் நீங்கள் விளையாண்டுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ 159, 361 உங்கள் எண் தான். 963, 599 அப்படின்னாலும் உங்கள் நம்பர் தான். 99, 15 உங்கள் நம்பர் தான். 95, 15 உங்கள் நம்பர் தான். ஆக இந்த எண்களே தான் வரும். ஆக ஒரு இலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறி, அந்த குறி வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குறியின் அடிப்படையிலேயே தான் அதை நோக்கியே தான் போகணும். அப்போ அந்த எண்களை வச்சே நம்ம மூவ் பண்ணுறது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கும் 0 அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து 6, 8, 2 மற்றும் 5, 7 இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு 6, 8, 2 மற்றும் 5, 7 இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு பொருத்தமான எண்கள் அப்படிங்கிறது. பொதுவான எண்கள், பொருத்தமான எண்கள். இதை வச்சு எப்படிங்க மூவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய எண்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 682. அடுத்ததாக அமைக்கிற போது 752 அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கஷிங் பண்ணுற போது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி 0 அப்படிங்கிறது பொதுவானது, எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஆக உங்கள் எண்கள் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்போ அடுத்ததாக 28, 65, 72 அப்படின்னு ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கன்னிராசி தான். 25, 77, 57 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் தான். 87, 57, 82 உங்கள் நம்பர் தான். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 8ன்னா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார். 8 நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 87, 87 ஒருத்தர் எடுக்கிறாரு, 88, 78
78 88 கன்ஃபார்மாக அதுக்குள்ளே தான் வரும். இந்த நம்பரை கரெக்டாக ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தது துலாம் ராசிக்கு நம்ம நம்பர் செலக்ட் பண்ணுறோம். இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஒரு பொதுவான எண்கள் 5 எண்கள் அப்படிங்கிறது 4 7 9 மற்றும் 2 1 அப்படிங்கிறது ஒரு பொதுவான இலக்க எண்கள். இந்த 4 7 9 மற்றும் 2 1 எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய 479 அப்படியே பயன்படுத்திக்கங்க. 479 அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியதை 129 இப்படி எழுதிக்கலாம். அப்போ 479 129 இது உங்கள் எண். கன்ஃபார்மாக இதுக்குள்ளே தான் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ இதே 479 இந்த நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து 129 பதிலாக 127ன்னு இருக்குங்க, 128ன்னு இருக்குங்க அப்படின்னாலும் உங்கள் எண்கள் அதுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும். ஏதாவது ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஒரு நம்பர் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் வேறு நம்பராக இருந்தாலும் உங்கள் எண்கள் அதிகபட்சமாக இருக்கும் இல்லையா? உங்களுடைய எண்கள் அதிகபட்சமாக இருக்கும். தாராளமாக அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 47 79 21 அப்படின்னா கன்ஃபார்ம் உங்கள் நம்பர் தான். புரியுதுங்களா? 97 94 14 அப்படின்னாலும் உங்களுடைய எண்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக இந்த மாதிரி நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா 47 44 47 இந்த மாதிரி பார்க்குறாரு. வெறும் 7ஆக இருக்குது அப்படின்னா தாராளமாக 7 தான் அதிகமான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 4 நம்பர் ஒருத்தர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 27 77 27 27 97 97 இந்த மாதிரிலாம் வரும். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி விருச்சகம் ராசிக்கு வந்து ஒரு 5 எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்களாக இருக்கும். 8 4 5 மற்றும் 3 7 8 4 5 மற்றும் 3 7 இந்த எண்கள் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு பொதுவாக வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள். இந்த எண்களை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின். 845 ஆரம்பத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 735. அதே மாதிரி 845 அப்படிங்கிறது 734 அப்படின்னு அமைச்சுக்கலாம். அதே மாதிரி 45 37 44 6 நம்பர் அப்படின்னா அதே மாதிரி அமைச்சுக்கலாம். 47 57 87 வருதுங்க, உங்கள் நம்பரு தான். 47 57 87 உங்கள் நம்பர் தான். கன்ஃபார்மாக அதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 88 37 74 இதுவும் உங்கள் நம்பர் தான். ஆக இந்த எண்களை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண். இதையும் நீங்கள் இந்த 5 எண்களுக்குள்ளே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு 5 எண்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள். தனுசு ராசிக்கு 5 எண்கள் பொதுவான எண்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் 1 5 9 மற்றும் 3 7. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. 1 5 9 இதன் அடிப்படையில் இந்த எண்கள் கண்டிப்பாக இந்த 3 ராசிகளுக்கும் பொதுவாக வரக்கூடிய எண்கள். அதுக்கப்புறமா கடைசியில் வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு 3 7 வந்திருக்கும். அந்த மேஷம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 6 6 3 இப்படி மாறி வந்திருக்கும். இந்த இதுக்கு மட்டும் 3 7 வந்திருக்கும். இந்த 1 5 9 மற்றும் 3 7 தனுசு ராசிக்கு ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும், பொதுவான எண்கள். அப்போ இதை எப்படி நம்ம கெஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 159 எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா 739 இவ்வளோதான். 0 எந்த இடத்துல வேணாலும் வரலாம்.
பூஜ்ஜியம் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். இதே எண்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்தது 6 எண்கள் எப்படி, அடுத்த எண்கள் எப்படி பண்ணால் 95 37 95ன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னா அது அதே எண் தான். 99 15 73 பண்ணாரும் அவர் அதே எண் தான். 73 99 15 அப்படின்னு செலக்ட் பண்ணாருன்னு அதே நம்பர் தான். 37 99 15ன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதே எண் தான். 157 399 அப்படின்னு செலக்ட் பண்ணால் இதே எண் தான். ஆக இந்த எண்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வேறு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் 6 எண் செலக்ட் பண்ணுறது இந்த 1 5 9 3 7 இருந்தாலும் இந்த 5 எண்கள் கன்ஃபார்மாக உள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு எண் வேறு எண் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை. ஆக இந்த 5 எண்கள் அப்படிங்கிறது அவசியம் நமக்கு இருக்கும். இதே தான் மாறி மாறி வரும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே இது மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1 4 8 மற்றும் 5 9 இது மகர ராசிக்கான 5 எண்கள். இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 148, அதுக்கப்புறமா 958, அவ்வளோதான். இப்படி பயன்படுத்திக்க வேண்டியதான். இது மறுபடியும் வந்து ஒரு 6 இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 488 859ன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னா அந்த எண் தான் வந்திருக்கும். இதில் பாருங்கள் அந்த 5 எண்களே தான் இருக்கும். 0 அப்படிங்கிறது பொதுவாக இதில் வேணாலும் வரலாம். இப்போ 4 எண்கள் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா 88 88 செலக்ட் பண்ணுறாரு, 0 888 செலக்ட் பண்ணுறாரு, உங்கள் நம்பர் தான் அதுக்குள்ளே தான் வரும். 0 889 செலக்ட் பண்ணுறாருன்னா அது உங்களுக்குள்ளே தான் வரும், அந்த எண்களே தான் வரும். அப்போ இந்த மாதிரி தான் இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. 59 48 19ன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணாருன்னா இந்த மகர ராசிக்காரு இதை கரெக்டாக குறி வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். 48 59 94னாலும் உங்கள் நம்பர் தான். ஆக 0 அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆக இதே எண்களை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இலக்கை நம்ம அடையலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து கும்பராசிக்காரர். இந்த கும்பராசிக்காரருக்கு வந்து ஒரு 5 எண்கள் அப்படிங்கிறது 4 3 5 1 8 4 3 5 1 8 இந்த எண்களை வச்சு இவர் பயன்படுத்துகிற பொழுது ஃபஸ்ட்டு 435 அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து 815 அப்படின்னு வச்சுக்கலாம். இதே 435ன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 814 வரதா நம்ம நம்பர் தான். 435க்கு அடுத்து 183 வந்தாலும் உங்கள் நம்பர் தான். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி 6 இலக்க எண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது 435 அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 885 கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்போது கும்பராசிக்காரர் பயன்படுத்துகிற பொழுது இந்த மாதிரி பயன்படுத்தினால் அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு அர்த்தம். 354 உங்கள் எண் தான், 854 உங்கள் நம்பர் தான். 18 18 34 உங்கள் நம்பர் தான். இப்போ 4 எண்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது 18 34 உங்கள் நம்பர் தான். 18 88 உங்கள் நம்பர் தான். 18 83 உங்கள் நம்பர் தான். 18 85 உங்கள் நம்பர் தான். 4 எண்களுக்கும் இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்கு வந்து 3 2 1 மற்றும் 9 6 இந்த 5 எண்கள் கன்ஃபார்மாக இவங்களுக்கு யோகத்தை தரும். 3 2 1 மற்றும் 9 6 இந்த எண்களை வச்சு ஒருத்தர் கெஸ் பண்ணுறாரு அப்படின்னா 321 அப்படின்னு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் 691 அப்படி பண்ணிக்கலாம். ஆக 321 961 பண்ணுறாருன்னா அவர் நம்பர் தான். 219 632 பண்ணுறாரு அப்படின்னா அது உங்கள் நம்பர் தான். சரிங்களா? 196 329 அப்படின்னு கெஸ் பண்ணுறாருன்னா அது அவருடைய எண்கள் தான். அதே மாதிரி 33 6 61 19 கெஸ் பண்ணுறாருன்னா அது அவர் நம்பர் தான். 11 92 99 பண்ணுறாரு அப்படின்னா அது அவருடைய எண் தான். ஆக 0 அப்படிங்கிற எந்த இடத்துல வேணாலும் வரலாம், பொதுவான எண். இந்த 6 எண்கள் இதுக்குள்ளே வருகின்ற பொழுது இப்போது ஒரு கேள்வி, ஒரு சின்ன டவுட் வருது. எப்படின்னா 11 92 99ன்னு சொல்லியிருக்கிறீங்க,
இந்த 1193 வருதுங்க. லாஸ்ட்ல 99 முடியுதுங்கனாலும், அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாரியும் நம்ம பயன்படுத்திக்கிறலாம். நண்பர்களே, இது வந்து 12 ராசிகளுக்கும் நான் ராசியின் அடிப்படையில, நட்சத்திரத்தின் அடிப்படையில நான் வந்து குடுத்துருக்கிற பொதுவான எண்கள். உங்க ஜாதகத்துல லக்னம் வேறையா இருக்கலாம், ராசி வேறையா இருக்கலாம். அதே மாரி நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம். அதுக்கான எண்கள் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சில பேருக்கு கன்ஃபார்மா அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இருக்கும். அத நம்ம வந்து ஃபிக்ஸடா அத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜாதகத்துல தான் நம்ம பார்த்துக்கலாம். இல்லையா? அதே மாரி யோகமான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது ஜாதகத்துல தான் பார்க்க முடியும். இல்லன்னா பார்க்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு உங்க ஜாதகத்த நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, கேட்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 93 639 79 179 இந்த நம்பருக்கு நீங்க உங்க ஜாதகத்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான யோக பலன்கள் எப்படி இருக்குது? நடக்கிற தசா புத்திகள் எப்படி இருக்குது? ஏதாவது இதில பணம் கிடைச்சு உங்களுக்கான சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புல ஒரு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஜாதகத்துல கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துரலாம். எதற்குமே ஒரு இலக்கம் ஒண்ணு வேணும். எதற்குமே அதற்கான நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். எதற்குமே அது இருந்தா தான் நம்ம அத மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆக இருந்தால் இந்த எண்கள் கிடைத்தால் மூவ் பண்ணுங்க. இல்லன்னா வேண்டாம். சரிங்களா? அதே மாரி இந்த எண்கள வந்து விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. இல்லன்னா விட்டுருங்க. சரிங்களா? அடுத்த பதிவுல மற்றுமொரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திப்போம். நன்றி. வணக்கம்.